வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குருபுரான் அவர்களே இங்கு சூக்குமமாக எழுந்தருளி நம் அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதில் தவ ஆற்றலையும் சிந்தனை ஆற்றலையும் தற்சோதனை செய்யும் சக்தியையும் அளிப்பார்களாக. மனம் முழுவதும் விரிக்கிறோம், பிரபஞ்சம் முழுவதும் மனதை விரிக்கிறோம். இன்றைக்கு பஞ்சபூத தவம் இயற்ற இருக்கிறோம். பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 தத்துவங்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்ற இருக்கிறோம். நிலம் என்பது இந்த பூ உலகம் 26,000 மைல் சுற்றளவு உடையது. இந்த இயற்கைக்கு அகமனம், புறமனம் 2 இயங்குவதை நாம் உணரலாம். அக உடம்பு, புற உடம்பு. அகமனம், புற உடம்பு. இயற்கையினுடைய புற உடம்பாக இந்த மலைகள், காடுகள், நீர்நிலைகள், கடல்கள் அனைத்தும் நாம் எது வாழ்வாதாரத்திற்கு எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்கிறோமோ அனைத்தும் இயற்கையின் புற உடம்பாகும். அகம் என்பது இயற்கையில் இருக்கும் அணுக்களின் மூலக்கூறுகள், நுண் அதிர்வுகள், இயற்கையின் ஜடப்பொருள்களில் இயங்கும் காந்த அலை என்று எடுத்துக்கொள்ளலாம். இறைவன் ஜடப்பொருள்களில் உறங்குகிறான். இறைவன் தாவரங்களில் எழுந்து நிற்கிறான். இறைவன் விலங்குகள் மூலம் நடக்கிறான். இறைவன் மனிதன் மூலமே சிந்திக்கின்றான். இங்கு ஜட பொருளாக இந்த இயற்கையானது அதனுடைய நுண் அதிர்வை ஜட ஜீவகாந்தமாக அது தனக்குள் வைத்துக் கொண்டு, ஆனால் அதனுடைய அறிவானது மனிதனின் 6 அறிவு வரை இந்த இயற்கை ஒரே மாதிரி இயங்குவதை உணர்கிறோம். இந்த இயற்கை எனும் மாபெரும் சக்தி ஓரறிவுக்கு ஏற்றவாறு அதற்கு ஆற்றலையும், ஈரறிவுக்கு ஏற்றவாறு அதற்கு ஆற்றலையும், மூவறிவுக்கு ஏற்றவாறு ஆற்றலையும், 4 அறிவுக்கு ஏற்றவாறு ஆற்றலையும், 5 அறிவுக்கு ஏற்றவாறு ஆற்றலையும் தொடர்ந்து இடைவிடாமல் தடைபடாமல் அந்தந்த அறிவுக்குரிய ஆற்றலை, இயற்கை வளத்தை அளித்து கொண்டே இருக்கிறது. இந்த தொடர் பிரயாணம் இயற்கையிடம் எந்த தடையும் இல்லாமல் சென்று கொண்டே இருக்கிறது. மனிதனிடம் வரும்பொழுது மட்டும் அது 6வது அறிவாக தன்னையும் உயர்த்தி கொள்கிறது, மனிதனையும் உயர்த்த நினைக்கிறது. இயற்கை தன்னையும் இறையாற்றலுக்கு ஈடு இணையாக உயர்த்தி இறைவனையும் உணர்த்த முயலுவதால் இயற்கையே இறைவன் என்று மகான்கள் போற்றுகிறார்கள். அந்த இயற்கை தரும் நுண் அறிவை மனிதனுடைய அறிவு உணர முடியாமல் தவிக்கிறது, திகைக்கிறது. இயற்கையின் பேராற்றல் சக்தியை உணரவும் அதை ஏற்றுக்கொள்ளவும்
நமக்கு மனம் என்ற ஒரு கருவியை இறைநிலை அளித்துள்ளது. அந்த மனமே இயற்கையின் உள்ளே மனமாகவும் இயங்கிக் கொண்டு இயற்கைக்கும் நமக்கும் ஒரு உள்ளார்ந்த தொடர்பு இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த மனம் என்ற கருவியை உபயோகித்துக் கொள்ளும் ஒரு ஆற்றல், ஒரு அறிவு நமக்கு வந்துவிடும். மகான்கள் இயற்கையை உணரவும் அல்லது இயற்கையை உணரவும் அல்லது இறைவனை உணரவும் அவர்கள் எடுத்து கையாண்ட ஒரு மாபெரும் ஆயுதம் மனம். மனம் என்ற ஒரு கருவியை வைத்துக் கொண்டால்தான், அதை உபயோகப்படுத்தினால்தான், அதை கூர்மையாக தீட்டிக் கொண்டு வைத்துக் கொண்டால்தான் நமக்கு இறைவனை பற்றிய அறிவோ இயற்கையை பற்றிய அறிவோ உணர முடியும். எங்கெல்லாம் மனித வர்க்கம் இயற்கையோ இறைவனையோ அறிய முடியவில்லை என்றும் அறியாமல் வாழ்ந்து உழந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் மனம் என்ற ஒரு கருவியை உபயோகிக்கவில்லை அல்லது உபயோகிக்கப்பட்ட கருவியானது சீர்தூக்கி கூர்மையாக்கி பழுது நீக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். மனம் என்ற கருவியை உபயோகப்படுத்த தெரியாமல் அதில் இருக்கும் குறையை நீக்க தெரியாமல் மனம் அவதியுறும் பொழுது அவனால் தன்னுடைய வாழ்க்கையும் சரி இறைவனையும் சரி அவனால் உணரவே முடியாது. இது ஒரு மாபெரும் ரகசியம். இதைதான் மகரிஷி அவர்கள் மனம் ஒரு பொக்கிஷம் என்றார். மனதை மிக பெரிய பொக்கிஷமாக கூறியவர் மகரிஷி. சில பெரும் அறிஞர்கள் எல்லாம் மனதை ஒரு பொக்கிஷமாக கருதாமல் அதை தேவையில்லாமல் அது நம்மை துன்பப்படுத்துகிறது என்று நினைத்துக் கொண்டு மனதை ஒதுக்க நினைத்தார்கள். மனத்தை ஒதுக்க 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 நாம் இறைவனை தான் ஒதுக்குகிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்தவர்கள் பல கோடி பேர். மனம் ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்வதற்காக, இயற்கையே இறைவன் என்பதையும் உணர்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தவம்தான் பஞ்சபூத நவகிரக தவம். இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நாம் குருபுரான் கொடுத்த அறிவுக்கு ஏற்றபடி நம் அறிவை இணைத்து செய்யும் பொழுது இந்த பஞ்சபூதத்தில் இருக்கும் அனைத்து ரகசியங்களும் நவகிரகங்களில் இருக்கும் அனைத்து ரகசியங்களையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். உணர்வது மட்டுமல்லாமல் அதை எப்படி எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அது மாதிரி நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளவும் முடியும். இதைதான் மகான்கள் பஞ்சபூதத்தையும் தன் வசப்படுத்தினார்கள், இயற்கையையும் தன் வசப்படுத்தினார்கள், இறைவனையும் தன் வசப்படுத்தினார்கள். அனைத்தும் ஒன்றே என்று உணர்ந்தவர்கள் மகான். அந்த மாதிரி ஒரு தவமே பஞ்சபூத நவகிரக தவம். இது முதல்ல நிலத்தின் மேல தவம் பண்ண போறோம். நிலம் என்பது பாத்தீங்கன்னா 26,000 மைல் சுற்றளவு உடையது. அந்த நிலம் என்பது 26,000 மைல் சுற்றளவு உடையது என்னும் பொழுது நம்ம மனமும் 26,000 மைல் சுற்றளவு விரியணும். நம்ம மனம் 26,000 மைல் சுற்றளவு விரியும் பொழுது இந்த பூமி உடைய ஆற்றல், இந்த பூமியில் என்னென்ன வளம் இருந்து கொண்டு இருக்கிறதோ அத்தனை வளமும் நமக்கு வந்து சேரும். சாமி சொல்லும் பொழுதே 26,000 மைல் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. அப்ப பூமியில என்னென்ன இருக்குங்க? நிலம் இருக்கு, நீரும் அதுலதான் இருக்கு, நெருப்பும் அதுக்குள்ளதான் இயங்கி கொண்டு இருக்கு, காற்றும் பூமியினுடைய வளிமண்டலமானது காற்று ஆனது பூமியின் மேற்பகுதியில இயங்கி கொண்டிருக்கு. அத்தனை ஆற்றலையும் நாம் ஒரு சேர எடுத்துக்கொண்டு வந்துடணும். பூமி மீது தவம்னா பூமிக்குள்ள ஒரு நல்ல மனதை கொண்டு செலுத்தி அதனுடைய ஆற்றல் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தோடு ஒரு தவம் செய்யணுங்க. அப்படி செய்யறோமா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் நமக்கு பூமியினுடைய ஆற்றல் அனைத்தும் அது கிடைக்கிறப்ப என்ன ஆகும்? அன்றைக்கு நாம் அந்த பஞ்சபூதத்தில்
மூலமாக ஏதாவது துன்பம் வர வேண்டும் என்று இருந்தால் கூட அந்த துன்ப அலையானது நமக்கு சிறிது குறைந்து அல்லது முற்றிலுமாக நீங்கி அந்த துன்ப அலை இல்லாமையே போகும், அல்லது கருமைய பதிவுக்கேற்ப அதை அனுபவிக்கே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் சிறிது துன்பமாக அது விலகுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான தவம் பஞ்சபூத தவம். இந்த பஞ்சபூத தவத்துல இயற்கை என்று நினைக்கும் பொழுது காடுகள், மலைகள், பாறைகள், பூக்கள், பழங்கள், காய்கறிகள், நம்ம எது எது அனுபவிக்கிறோம் எல்லாவற்றையும் ஒரு சேர நினைக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த பூமியின் மேல என்னென்ன இருக்குங்க, அனைத்து வளங்களும் இருக்கு. அந்த அனைத்து வளங்களும் எனக்கு நன்மையே செய்யட்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த பூமி மேல தியானம் பண்ண. பூமி உருண்டைய விஞ்ஞானப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, விஞ்ஞான பூமி உருண்டைய நினைத்தீர்கள் என்றால் ஆற்றல் வருவது கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். ஆனா மெய்ஞானப்படி பூமி உருண்டைய நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மெய்ஞானம்னா என்னங்க, அகத்துக்குள்ளே ஊடுருவுதல் மெய்ஞானம், புறத்துக்குள்ளே ஊடுருவுதல் விஞ்ஞானம், அவ்வளவுதான். அப்ப இயற்கையின் அகத்துக்குள்ளே நாம் ஊடுருவும் பொழுது இந்த பூமி உருண்டையில் பூமி மேலே உள்ளுணர்வாக பூமிக்குள்ளே இயங்கும் ஆற்றல் ஒன்று அதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் விதமாக வெவ்வேறு நிலைகளில் அந்த இயற்கையை வெளிப்படுத்தும். அப்ப மலைகள் மலைகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு மலைகள் இருக்கு பாருங்க. அந்த மலைகளை நினைக்க 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 அந்த மலை எவ்வளவு காற்றெடுத்தாலும் சரி, பூமியே பிளந்தாலும் சரி, அந்த மலை எப்படி இருக்குங்க, பல கோடி வருடங்களாக அந்த மலை ஊன்றி நிற்கிறது பூமி. அப்ப அதுக்கு எவ்வளவு மன உறுதி இருக்கு பாருங்க, மனத்திடம் இருக்கு, மன வலிமை இருக்கு. அப்ப மலைகளை நினைக்க 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 மனதிடம் வரும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற அகத்துக்குள்ளே அதுக்குள்ள என்ன இருக்கு, வெளியில மலையாக காட்சி கொடுக்குது. அது அகத்துக்குள்ள என்ன இருக்கு, அந்த ஆட்டம்ஸ்குள்ள அதனுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனதிடம், மன உறுதி. எதையும் போராடாமலே தன் நின்ற நிலையில் இருந்து கொண்டே இயற்கை தன்னை நோக்கி வரும் இயற்கை அழிவு சக்திகளை கூட அது என்ன பண்ணுதுங்க, அந்த மலை என்ற ஒரு இயற்கை தன்னைத்தானே வலுப்படுத்தி கொண்டு அந்த இயற்கை சக்தி தன் மீது பட்டாலும் இது அழியாமல் தன்னுடைய உறுதித்தன்மையில் இருந்து கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. இதுதான் மலையோட ரகசியம். அப்ப அந்த மலையினுடைய ரகசியம் என்ன, தன்னை எதிர்நோக்கி எந்த துன்பம் வந்தாலும் இயற்கை மூலமாக தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய மனதிடத்தை உறுதியை உபயோகித்து தன்னை இழந்து விடாமல், தன்னுடைய சுயரூபத்தை இழந்து விடாமல் அது தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. இந்த மனதிடம் நமக்கும் வேண்டும். இப்படி இயற்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயற்கை ஆற்றலும் ஒவ்வொரு விதமான ஒரு குணத்தையும் நமக்கு அளித்து கொண்டு இருப்பதை நீங்கள் உணரலாம். என்ன குணம் கொடுக்குது இயற்கையில? அடுத்தது பாத்தீங்கன்னா மரங்கள். மரங்கள் என்ன கொடுக்குதுங்க, வேர் பகுதி பூமிக்குள்ள இருக்கு, அதனுடைய புற உடம்பு வெளியில இருக்கு, அதனுடைய நுண் உடம்பு உள்ள போயிடுது, பூமிக்குள்ள போயிடுது. மனித உடல் மாதிரியே தான். எப்படி நுண் உடலுக்குள்ள நம்ம உடலுக்குள்ள நிறைய உறுப்புகள் வேலை பார்த்து வேர் விட்டு அந்த பஞ்ச பௌதிகத்தை இயக்குதோ அதே மாதிரி மரங்கள்லயும் அதே மாதிரிதான். அப்ப மரங்கள் என்ன பண்ணுதுங்க, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்தது. அதனுடைய கனிகளோ காய்களோ எல்லாமே என்ன பண்ணுது, மனதுக்கு ஒரு அமைதியையும் உடலுக்கு தேவையான ரசாயன வளத்தையும் கொடுக்க வல்லது இந்த மரங்கள், கனிகள், காய்கள் எல்லாமே. அப்ப என்ன பண்ணுதுங்க, அது அதன் மேல நம்ம தியானம் பண்றப்ப என்ன பண்ணுதுங்க, நமக்கு தேவையான சில ரசாயன ஆற்றல்கள் நமக்கு நாமே இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஒவ்வொரு பூக்களும் அதேதான், காய்களும் அதேதான், செடிகளும் அதேதான், நீர்வீழ்ச்சிகள், கடல் நீர் எல்லாம் அதனுடைய தன்மையை அதனுடைய ஆற்றலை நமக்கு அளித்து கொண்டே இருப்பதால்
பஞ்சபூத தவத்தை நாம் மிகவும் ஊடுருவி, நன்றாக ஊடுருவி, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம செய்யும் பொழுது அப்ப என்ன ஆகுது? தினமும் ஏன் இதை செய்ய சொன்னாங்க? நம்ம அந்த ஆற்றலை நாம் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய உடலில் இருக்கும் பஞ்ச பௌதிகத்தோடு இணைத்துக் கொள்ளும் பொழுது இந்த பஞ்ச பௌதிகத்தால் வரும் துன்ப அலையானது அடித்து செல்லப்படும். அப்ப தவம் கரெக்டா செய்யணும். அந்த தவம் எப்படி செய்யணுங்கிறது நம்ம இப்ப செய்யலாம். இந்த தவ ஆற்றல் உடலுக்குள்ளே ஊடுருவி நமக்கு மேன்மையும் நல்ல அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் அளிப்பதற்கு எந்த தடை இருந்தாலும் அந்த தடையானது விலகி நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த தவத்தை ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். நாடி சுத்தி பிராணாயாமம். தண்டவட சுத்தி. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசானுக்கு வணக்கம். தவம் பஞ்சபூதம். பஞ்சபூதங்களில் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ் என்று சொல்லப்படுகின்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற தத்துவங்களில் 5வது தத்துவமாகிய விண் என்ற ஆற்றலிலிருந்து நெருங்கி 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 காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் வந்திருக்கிறது. இந்த 5வது தத்துவமாகிய மண் என்ற நிலம் மீது தவத்தை தொடங்குவோம். இந்த பூ உலகம் 26,000 மைல் சுற்றளவு உடையது. சூரிய பாதையில் நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் ஓடுகிறது. இந்த நில உலகத்தின் பெருமையை, மதிப்பை மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு கொள்வோம். மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் வாழ்நாள் முழுமைக்கும் காப்பு பெறுவோம். அப்படியே பூமியை நினைத்துக் கொள்றோம். மரங்கள், காடுகள், பள்ளத்தாக்குகள், செடிகள்,
எல்லாம் சேர்ந்து இந்த பூ உலகம் அப்படியே மனதுல கொண்டு வரும். மிகப்பெரிய பூமி, வான்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள இயற்கை வளங்களை நினைத்து தவம். பூமியின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் வாழ்நாள் முழுமைக்கும் காப்பு பெறுவோம். இந்த மண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம்.
பிரபஞ்ச பரிணாமத்தில் நான்காவது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குவோம். இந்த பூமியானது 72 பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. இந்த நீரினுடைய இருப்பை மேகங்கள், தாவரங்கள், உயிரினங்களில் காண முடிகிறது. நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நீரின் பெருமை மதிப்பை மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். நீரோடு ஒன்றிக் கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரிலிருந்தும் நீரினாலும் வாழ்நாள் முழுமைக்கும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம். துன்பம் கொடுக்காத கடலை நினைத்துக் கொள்ளலாம். கங்கை, பிரம்மபுத்திரா, காவிரி போன்ற நதிகளை நினைத்துக் கொள்ளலாம். நீர்வீழ்ச்சிகளை நினைத்துக் கொள்ளலாம். நாமே நீராக மாறுகிறோம். நாமே கடலாக மாறுகிறோம். நாமே கடலாக பிரவாகம் எடுத்து இந்த பூமியில் 72 பாகம் கடலால் சூழப்பட்டிருப்பதால் நாமும் இந்த பூமியில் 72 பாக கடல் நீராக மாறுகிறோம். நாமே கடல். நாமே நீர். நாமே நதி. நாமே பிரவாகமாக செல்கிறோம். நாமே நீராக செல்கிறோம். நாமே கடலாக செல்கிறோம். தூய்மையான கடலாக
பரிசுத்த கடலாக நாமே கடல், நாமே தூய்மையான நதிகள். பிரபஞ்ச பரிணாமத்தில் மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம். பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அதன் கனத்த அணுக்கள் பூமியின் மையத்தில் நெருக்கமாக கூடி அணுச்சிதைவு ஏற்பட்டு ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் பூமியின் மேற்பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கிறது. இந்த பெரு நெருப்பையே தவத்திற்கு எடுத்துக்கொள்வோம். நெருப்பின் பெருமையை மதிப்பை மனவிரிவு கொண்டு போற்றுவோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் வாழ்நாள் முழுமைக்கும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். பூமியின் மேற்பகுதியில் வரும் எரிமலை குழம்பு பூமியின் உள்ளே இருந்து வெடித்து மேலே வருகிறது, பொங்கி வழிகிறது. துன்பம் தராத எரிமலை அந்த எரிமலையாக துன்பம் தராமல் பூமியில் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பெரு நெருப்பின் மீது தவம்.
நாமே நெருப்பாக மாறுகிறோம். நெருப்பின் வடிவம் எங்கெங்கு பார்க்கிறோமோ அந்த நெருப்பையெல்லாம் ஒரு சேர நினைத்து தவம். பிரபஞ்ச பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம். நில உலகை சுற்றி சுமார் 19 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர்களின் வாழ்க்கைக்கு காற்று அவசியம் என்பதை உணர்கிறோம். மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதிப்பை உணர்ந்து போற்றுவோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு கொள்வோம். அதன் தெய்வீக தன்மையை கிரகித்துக் கொள்வோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றிலிருந்தும் காற்றினாலும் வாழ்நாள் முழுமைக்கும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். காற்றானது பூமியின் மேற்பகுதியில் 19 மைல் உயரம், அப்படியே உயர்ந்து போங்க. பூமியின் மேல் பகுதியில் 19 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாக இருக்கு. அதற்கப்புறம் லேசாக இருக்கு. அப்ப நில உலகை சுற்றி சுமார் 19 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாக இருக்கிற அந்த காற்று தான் நமக்கு தூய்மையான ஆக்சிஜனையும் நல்ல ஆற்றலையும் தெய்வீக ஆற்றலையும் அளித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பூமியின் மேற்பகுதியில் 19 மைல் உயரத்திற்கு இருக்கிற அடர்த்தியான காற்றின் மீது தவம். நாமே காற்றாக மாறுகிறோம். நாமே பூமியின் மேற்பகுதியில் காற்றாக மாறி பூமியிலிருந்து 19 மைல் உயரத்திற்கு ஒரு காற்று மண்டலமாக இயங்கிக் கொண்டிருக்கும். காற்றோடு காற்றாக கலந்து தூய்மையான காற்றாக மாறி இந்த பூமிக்கு
தேவையில்லாத நுண்ணுயிர் கிருமிகள் காற்று மண்டலத்தில் இருந்து வெளியே சென்று லேசாக காற்று மண்டலம் மிதந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்று அங்கிருந்து அது வான்காந்தத்தில் கலக்கட்டும். தேவையில்லாத நுண்ணுயிர்கள் காற்று மண்டலத்தில் இருந்து விலகட்டும். நாமே காற்றாக மாறுகிறோம். காற்றில் இருக்கும் தெய்வீக தன்மையை கிரகித்துக் கொள்வோம். நாமே தூய்மையான காற்றாக மாறுகிறோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்கும். நுண்ணிய மூலக்கூறு விண் என்ற உயிராற்றல். இதுவே பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூல காரணமாக உள்ளது. நம் உடலில் உயிராற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது விண். இந்த விண்ணின் சேர்க்கைதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பௌதீகங்களும். மனவிரிவு கொண்டு விண்ணின் பெருமையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழல்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்தும் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வோம். விண்மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த சக்தி களத்தை நோக்கி இந்த தவத்தை ஏற்றலாம்.
பேரியக்க மண்டலம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த ஆற்றல் களம். பேரியக்க மண்டலம் முழுவதும் மனதால் விரிக்கிறோம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். பேரியக்க மண்டலத்திலேயே மனதை வைத்து வாழ்த்திக்கங்க. வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற குழந்தைகளை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துவோம். அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளம். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளம். ஆழியாறு அருகே திருக்கோயில் வாழ்க வளம்.
திருப்பூர் 15 வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளம். அதனை சார்ந்த அறங்காவலர்கள் அனைவரும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளம். அங்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளம். உலக மக்கள் அனைவரும் பூரண நலமுடன் வாழ வாழ்க வளமுடன். இந்திய அரசு வாழ்க வளமுடன். தமிழக அரசு வாழ்க வளமுடன். மருத்துவர்கள், செவிலியர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் வாழ்க வளமுடன். காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவலர்கள், மாநகராட்சி ஆணையர்கள், நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கள் வாழ்க வளமுடன். சுகாதார பணியாளர்கள் வாழ்க வளமுடன். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குபவர்கள் வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இன்றைய தலைப்பு மனதை வாழ விடுவோம். நல் மனதை நம்மிடம் வாழ விடுவோம். மனம் மனதை அறிவதுதான் ஞானத்தின் உச்ச கட்டம் என்று அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார். அவர் மனம் என்ற புஸ்தகத்தை நமக்கு கொடுக்கிறார், கிஃப்டா கொடுக்குறாங்க. எப்பன்னா ஜனவரி 61ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை இல்லறம் விட்டு துறவரம் ஏற்கிறார் சாமி. தனக்குத்தானே ஒரு கட்டளை இட்டுக் கொள்கிறார் மனதிற்கு. இன்று முதல் என் அறிவின் ஆற்றல் யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்விற்கே. சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன். எண்ணம் அகண்டாகாரம் வீடோ ஏகவெளி என்று உலக மக்கள் அனைவரும் இறைநிலையையும் பிரபஞ்ச உணர்வையும் அறிந்து கொண்டு உய்வதற்கு மனிதகுல தர்மங்களை உணர்த்துவதற்கும் அவர் பல கோணங்களில் பல கண்ணோட்டத்துடன் பல புத்தகங்கள் அருளி இருக்கிறார்கள். அதுல ஒரு புஸ்தகம் தான் மனம். 1999ஆம் ஆண்டு தனது 89வது வயதுல இந்த புஸ்தகத்தை, மனம் என்ற புத்தகத்தை வெளியிடுறாங்க சாமி. உன்னையே நீ அறிவாய் என்ற கிரேக்க நாட்டு தத்துவத்தையும், நான் என்னை அறியும் பொழுது உலகையே அறிகிறேன் என்று சூஃபியின் வாக்கையும் வலியுறுத்துவதற்காகவும் அதை உணர்வதற்காகவும்
பாமரனும் தன்னை அறிந்து இன்புறும் வகையில் எளிமையாகவும் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் மகரிஷி. மனம் என்பது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கடைசி நாட்களில் ஏங்கி தவிக்கிறார். While I spent all my years exploring the world outside me, I never cared to explore the world inside me என்று ஐன்ஸ்டைனின் தவிப்பு நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். மனம் என்பது ஒரு ஜீவகாந்த அலைதான் என்னும் மகரிஷியின் தெய்வீக வாக்கு நமக்கு உணர வைக்கிறது. மனம் என்ற தத்துவம் இறைநிலையின் நிழல் போன்றது. மனம் என்பது ஜீவகாந்தத்தின் அலை இயக்கமே. ஜீவகாந்தமோ இறைநிலையின் அதன் நுண் பகுதியாகிய விண் சுழலில் தோன்றும் அலையும் கலந்ததே. அப்படியே கண்ணை மூடி அப்படியே வாங்க. மனம் என்பது ஜீவகாந்தத்தின் அலை இயக்கமே. ஜீவகாந்தமோ இறைநிலையின் அதன் நுண்பகுதியாகிய விண் சுழலில் தோன்றும் அலையும் கலந்ததே. அப்படியே மனதுக்குள்ள கொண்டு வாங்க. இறைநிலை என்பது விரிவாக இயங்கும் பிரபஞ்சத்திற்கு ஆதி அல்லது மூல நிலையாகும். இறைநிலை என்பது விரிவாக இயங்கும் பிரபஞ்சத்திற்கு ஆதி அல்லது மூல நிலையாகும். இறைநிலை என்பது விரிவாக இயங்கும் பிரபஞ்சத்திற்கு ஆதி அல்லது மூல நிலையாகும். அப்ப மனம் என்பது என்ன? அழகா சாமி ஒரு கவியில சொல்றாருங்க. கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் தூய்த்த உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம் மற்றும் வரும் தேவை, இருப்பு, சூழ்நிலை, தொழில் செய் வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம் காணே. அப்ப கருவமைப்பு தந்த இந்த உடல், இந்த உருவம் தந்த கருத்து ஆற்றல், பழக்க வழக்க அனுபவம் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு மனம். ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். கருவமைப்பால் வந்த ஒரு கருத்து, இந்த உடலில் வந்த ஒரு பழக்க வழக்கம், அதனுடைய அனுபவம், அதில் இருக்கும் அறிவு ஆற்றல் எல்லாம் கூடி ஒரு இயக்கமாக வந்த ஒரு தொகுப்பு சொல் மனம். அவ்வளவுதான், சிம்பிள். இன்னொரு கவியில சொல்றாங்க, ஐம்புலனால் உலகதனை தொடரும் போதும் அறிவு நிலை புத்தி புறமணம் இதே. ஐம்புலன்களில் இந்த மனம் ஈடுபட்டால் அதன் பெயர் புத்தி, அது புறமணம். ஐம்புலன்களை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிய அது சித்தம், இது நடுமணம். ஐம்புலனை கடந்து ஏற்கனவே உணர்ந்ததை அறிந்தால் அது சித்தம். அதாவது ஐம்புலனால் உலகை தொடர்பு கொள்ளும் பொழுது அது புத்தியாகவும், அந்த ஐம்புலனை கடந்து இந்த புத்தியால் உணர்ந்தோம் பாருங்க ஒரு அனுபவம், அது சித்தமாகவும். அப்ப நம் அனுபவம் என்று வந்தாலே அந்த சஞ்சிதமும் வந்து விடுகிறது. முன் உணர்ந்தவற்றை சஞ்சிதத்தை பிளஸ் நம்மளுடைய ஐம்புலன் அனுபவத்தையும் உணரும் பொழுது இது நடுமணமாக இருக்கிறது.
ஐம்புலனை அறிந்தவற்றை கடந்து நுண் அணுவானால் அகங்காரம் அடிமனம் காண். இங்க அகங்காரம்னா அகங்காரம் இல்லை, அகம் பிளஸ் காரம். அகம்னா உள்ளதை உணர்தல், இறைநிலையை ஒட்டிய உணர்வு, உள் உணர்வு, உள்ளம். அப்ப ஐம்புலனை அறிந்தவற்றை கடந்து நுண் அணுவானால் அகம் பிளஸ் காரம் அடிமனம் ஆழ்மனம் காண். ஐம்புலனை அறிந்தவற்றை அணுவை தாண்டி ஆதி வெளி நீயானால் அறிவே தெய்வம். அப்ப புத்தி, சித்தம், ஆழ்மனம். புத்தி என்பது ஐம்புலனால் உலகை தொடர்கிறோம். ஐம்புலன் அனுபவம் புத்தி. ஐம்புலனை கடந்து சஞ்சிதத்தில் இருக்கும் ஒரு அனுபவம், இப்பொழுது நாம் அனுபவிக்கும் அனுபவத்தை இரண்டையும் கலந்து வரும் ஒரு தொகுப்பு சித்தம், நடுமனம். இதையெல்லாம் கடந்து அகங்காரம் உள்ளே அகத்துக்குள்ளே இருக்கும் ஒரு மனதை அறிவது ஆழ்மனம். 3 மனம்தான், புறமனம், நடுமனம், ஆழ்மனம். இப்ப புறமனம் என்ன பண்ணுதுங்க? ஐம்புலனோட தொடர்பு கொள்ளுதுங்க. ஐம்புலனோட தொடர்பு கொண்டு ஒரு எஜமானனாக இருந்து கொண்டு நடுமனத்துக்கு ஒரு கட்டளை இடுது. என்ன கட்டளை இடுது? நடுமனம் என்பது என்னங்க? ஒரு அனுபவத்தின் தொகுப்பு. நாம் ஐம்புலனால் அனுபவித்ததை நடுமனம் என்ன பண்ணுதுங்க? ஒரு அனுபவத்தை தேக்கி வைத்துக் கொண்டே இருக்கு. இந்த அனுபவத்தை புறமனம் ஐம்புலனால் அனுபவித்ததை இதை செய்யின்னு சொன்னா நடுமனம் செஞ்சோம். அப்ப புறமனம் எஜமானன், நடுமனம் வேலைக்காரன், ஆழ்மனம் சாட்சிக்காரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புறமனம் எஜமானன், நடுமனம் வேலைக்காரன், ஆழ்மனம் சாட்சிக்காரன், இறைநிலை. அப்ப புறமனம் சொல்வதை நடுமனம் கேட்கிறது. இந்த புறமனமும் நடுமனமும் சேர்ந்தே மனிதனுடைய அறிவில் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. புறமனம் ஐம்புலன்கள் வழியாக தேவையோ தேவையில்லாமையோ ஒரு அனுபவத்தை பெறணும் என்று விழைகிறது. அதற்காக நடுமனதை வேலைக்காரனாக அழைத்துக் கொள்கிறது. இந்த நடுமனம் என்ன பண்ணுதுங்க? வேலைக்காரனாக இருக்கும் பொழுது அது என்னென்ன சொல்லுதோ தட்டாமல் செய்கிறது. உனக்கு இது வேண்டாம், வேணும் அப்படின்னு பகுத்து பார்த்து தொகுத்து பார்த்து எடுத்து கொடுக்கும் ஒரு அறிவை அது கொடுப்பதில்லை. இந்த 2 மனமும் என்ன பண்ணுது அப்படிங்கிறதே ஆழ்மனம், இறையாற்றலோட ஒட்டிய அறிவு. ஆழ்மனம் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்ப நமக்கு பயிற்சி எதுக்குங்க? பயிற்சி எதுக்கு? இப்ப புறமனம் என்ன செய்யுதோ அந்த புறமனம் எனக்கு தேவையானதை மட்டும் 5 புலனை அனுபவிக்கணும்னு நம்ம கட்டளை இட்டுக்கணும். 2வது நடுமனத்தை என்ன பண்ணணுங்க? எது தேவையோ அதை மட்டும் செய்ய வேண்டியதாக அதை நம்ம என்ன பண்ணுங்க? நம்மளுடைய ஆற்றலுக்குள்ளே அதை கொண்டு வந்து நடுமனதை ஆட்டுவிக்கும் ஒரு ஆற்றலாக, நடுமனதை அறிய வைக்கும் ஒரு ஆற்றலாக நமது மனம் மாற வேண்டும். இந்த நடுமனமே கப்பல். ஒரு மனிதனுடைய கப்பல் எங்கே இருக்குன்னா நடுமனதில் இருக்கிறது. மாலுமி யாருன்னா 6வது அறிவே மாலுமி. அப்ப புத்தி என்ற புறமனம், சித்தம் என்ற நடுமனம், அகங்காரம் என்ற ஆழ்மனம். அப்ப நான் ஆழ்மனதில் இருந்தால்தான், சாட்சிக்காரனாக இருந்தால்தான் நான் என்னுடைய சித்தம் என்ற நடுமனம் என்ன செய்யுதுன்னு பார்க்கணும், புத்தி என்ற புறமனம் என்ன செய்யுதுன்னு பார்க்க முடியும். அப்ப நான் ஆழ்மனதுக்கு போகணும். தவம் செய்யறோம், மன அலைச்சூழல் உங்களுக்கு தெரியும், ஆல்பா டெல்டா வேவ் அப்படி வரும். வரும்பொழுது மன அலைச்சூழலை குறைக்க 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 நான் ஆழ்மனத்துக்கு அகங்காரத்திற்கு செல்கிறேன். அங்கே இருந்து சாட்சிக்காரனாக நான் பார்க்கும் பொழுது என்னுடைய புறமனம் என்ன செய்துன்னு உணர முடியும், நடுமனம் என்ன செய்துன்னு உணர முடியும். புறமனம் ஐம்புலன் இல்லைன்னா புறமனம் இல்லை. நான் பஞ்சேந்திரிய தவம் செய்யறேன், புறமனத்தை என்ன பண்றேங்க? கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன தேவையோ, என்ன பேசணுமோ, என்ன சொல்லணுமோ, என்ன சாப்பிடணுமோ, என்ன உணரணுமோ அப்பதான் நான் செய்ய முடியும். அதை நான் புறமனத்துக்கு கட்டளையாக கொடுக்கிறேன். நடுமனத்துக்கு என்ன சொல்றேன்? புறமனம் சொல்றதை நீ செய்யறதானே நடுமனமே. அப்ப புறமனமாக நானே இயங்குவதால் நான் சொல்றதை நீ கேளு. என்னுடைய சஞ்சீதத்துக்கு ஒரு அனுபவம் இருக்கு, இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுல ஒரு அனுபவம் இருக்கு. இதையெல்லாம் சேர்த்துதானே நீ வேலை பார்க்கணும்னு நினைக்கிற.
அப்ப என்னுடைய சஞ்சிதம் ஆற்றலை, என்னுடைய சஞ்சித கர்மாவை என்னால் அனுபவிக்கும் பொழுது, எனக்கு ஒரு சிறு துன்பம் வந்தாலும், எனக்கு மன உரம் இருக்கும் பொழுது, நான் அதை போக்கிக் கொள்ள முடியும். அப்ப நீ புறமனதுக்கு வேலைக்காரனாகவும் இருக்கிற, ஆழ்மனதுக்கும் வேலைக்காரனாக இருக்கிற. அப்ப நீ நடுமனம் என்ற சித்தம் என்பது என்னுடைய அறிவைக் கொண்டு நான் ஆட்சி செய்யணும். அப்ப என்னுடைய நடுமனதிற்கு எத்தனை நிலைகள் இருக்கு பாருங்க. என்ன மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அத கொண்டு வந்திருக்கு அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. நடுமனத்திற்கான 3 நிலைகள். ஒரு கதையோடவே நம்ம பார்க்கலாம். டைட்டானிக் கப்பல் மூழ்குதுங்க. டைட்டானிக் கப்பல் மூழ்கிட்டு இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, அது உண்மை சம்பவம். ஒரு மனிதனுடைய மனநிலைகள். அதாவது புறமனதில் இயங்காமல் நடுமனதிற்கு என்ற சித்தம் ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிவதற்கு நடுமனம் சொல்லிட்டாங்க. அப்ப மனநிலை என்பது 3 வகை நிலைகளில் இயங்குகிறது. எப்படி இயங்குதுன்னு பாருங்க. ஒரு டைட்டானிக் கப்பல் மூழ்கிட்டு இருக்கு. அப்ப அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்குற இடத்துல 7 கிலோமீட்டர் தூரம், அந்த டைட்டானிக் கப்பல்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல சாம்சன் கப்பல்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த கேப்டனுக்கு சிக்னல் கிடைக்குது. டைட்டானிக் கப்பல்ல இருந்து சிக்னல் வருது. ஹெல்ப் மீ அப்படின்னு போட்டு வருது. டைட்டானிக் கப்பல் மூழ்கிட்டு இருக்கிறப்ப, டைட்டானிக் கப்பலுடைய கேப்டன் வந்து சாம்சன் கப்பலுக்கு சிக்னல் குடுக்குறாரு. தூரத்துல ஏதோ ஒரு கப்பல் வருது, நமக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சாம்சன் கப்பலுடைய கேப்டன் என்ன நினைச்சுக்கிறாரு, அந்த சிக்னல பார்த்துட்டு, ஏதோ கடல் விலங்கை திருட வந்த கப்பல்னு நினைச்சுக்கிறார். கடல் விலங்கை திருட வந்த கப்பல் தான் நமக்கு சிக்னல் குடுக்குதுன்னு இந்த சாம்சன் கப்பல்காரர் தானே நினைச்சுக்கிறார். இதெல்லாம் ஒரு மனநிலை. அப்ப ஆழ்மனம் வேலை செஞ்சா அது தெரியாது. ஆழ்மனம் வேலை செய்யாதப்போ என்ன ஆயிடுதுங்க, இந்த நடுமனம் இவங்கள பேதலிக்க வைக்குது. 7 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு சாம்சங் கப்பல். சிக்னல பாக்குது. ஹெல்ப்ன்ற ஒரு சிக்னல் வருது. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாரு இந்த கப்பல் கேப்டன், சீல் என்ற கடல் விலங்கு. இது திருட வந்த கப்பல் என்று நினைச்சுக்கிட்டு, இந்த கப்பலை காப்பாத்த போய் நாம மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது? அப்படின்னு நமக்கேன் வம்பு அப்படின்னு எதிர் திசையை நோக்கி போயிடுறாரு. ஹெல்ப் பண்ணல. இதே மாதிரி மனநிலை நம்மகிட்ட இருக்குன்றாங்க. சிலர் நமது பாவச் செயலில் மட்டும் கவனம் செலுத்தி அடுத்தவரின் துன்பம் பற்றி கவலைப்படாமல் சாம்சன் கப்பல் மாலுமி போன்ற சென்று விடுவர் எதிர் திசை நோக்கி. யாருக்கும் நன்மை செய்யாமல், அடுத்தவருடைய துன்பம் பற்றி கவலைப்படாமல், நான் மட்டும் தப்பித்துக் கொண்டால் போதும் என்ற ஒரு மனப்பான்மையில் துன்பப்படுபவர்களை பார்த்தும் நமக்கேன் வம்பு என்று விலகும் ஒரு மனம். இது ஒரு மனநிலை. அடுத்து பாத்தீங்கன்னா, அதே டைட்டானிக் கப்பல் 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சாம்சன் கப்பல் போயிடுது. அடுத்து பாத்தீங்கன்னா, கலிபோர்னியா கப்பல் போகுது. அது ஒரு 14 கிலோமீட்டர்ல ஓடிட்டு இருந்திருக்கு. 14 கிலோமீட்டர் தொலைவுல பனிப்பாறை இருக்கு, இருட்டு, காற்று. கேப்டன் பாக்குறாரு, சிக்னல் வர்றத பாக்குறாரு. இந்த கலிபோர்னியா கப்பல் கேப்டன் பாக்குறாரு. இவரே என்ன நினைச்சுக்கிறாராம், டைட்டானிக் கப்பலுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது என்று அவங்களே தேற்றிக்கிறாங்க. இந்த கப்பல் கேப்டன்கள் என்ன பண்றாங்க, அவங்களே மனசை தேத்திக்கிறாங்க. டைட்டானிக் கப்பல் அது தெரியுது, ஆனா அதுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது அப்படின்ட்டு கரைக்கு போய் காலையில போய் நம்ம போய்க்கலான்ட்டு கரைக்கு போயிடுறாங்க. காத்து ரொம்ப இருக்கு, இருட்டா இருக்கு அப்படின்ட்டு டைட்டானிக் கப்பலுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது அப்படின்னு இவங்களே நினைச்சுக்கிட்டு கரைக்கு போய் காலையில கிளம்புறாங்க. இந்த கப்பலை போன்றவர்கள் ஒரு மனநிலையில நாம இருக்கிறோம். நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது, சூழல் சரியில்லை, நிலைமை சரியானதும் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள். அவங்க அப்படிதான் நினைச்சிருக்காங்க. நிலைமை சரியானதும் நம்ம காலையில புறப்பட்டுக்கலாம்னு போயிடுறாங்க, ஹெல்ப் பண்ணல. இதே மாதிரி கப்பல், இந்த கப்பலில் வாழ்ந்த அந்த மாலுமி போன்ற ஒரு மனநிலையில் இருப்பவர்கள் நாமும். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, சூழல் சரியில்லை, நிலைமை சரியானதும் பார்த்து கொள்ளலாம் என எண்ணுபவர்கள். 3வது கப்பல் போகுது. அங்க அந்த டைட்டானிக் கப்பலை சுத்தி கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்ல ஒரு கப்பல் போகுது, சாம்சன் கப்பல். 14 கிலோமீட்டர்ல கலிபோர்னியன் கப்பல் ஒண்ணு போகுது. 2 பேருமே ஹெல்ப் பண்ணல. சாம்சன் கப்பல் என்ன பண்ணிடுறாரு, நமக்கு எதுக்குங்க வம்பு, அவங்க எப்படியோ போகட்டும் அப்படின்னு ஓடி போயிடுறாரு.
நம்ம போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, கடல் விலங்கு திருட வந்தவங்க நினைச்சு அவர் போயிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, கலிபோர்னியா கப்பல் கேப்டனு, நம்ம என்னடா சூழ்நிலை சரியில்லை, இருட்டு காத்தா இருக்கு, டைட்டானிக் கப்பலுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, கரைக்கு போயிட்டு காலையில கிளம்பலாம் இவரும் போயிடுறாரு. மூன்றாவதாக ஒரு கப்பல் கர்பாத்தியா, அந்த கப்பல் 58 கிலோமீட்டர் தூரம், ரொம்ப தூரத்துல இருக்கு. தெற்கு நோக்கிய பயணத்துல போயிட்டு இருக்காரு. அந்த கப்பல் கேப்டனுக்கும் சிக்னல் வருது, ரேடியோ மூலமா சிக்னல் வருது. அவர் உடனே என்ன பண்றாருங்க, மண்டியிட்டு இறைவனிடம் எனக்கு வழிகாட்டுன்னு பிரார்த்தனை பண்றாராம். இதெல்லாம் உண்மை சம்பவம். எனக்கு வழிகாட்டு என்று பிரார்த்தனை செய்து, இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கப்பலை திருப்புறார். 58 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அவருடைய கர்பாத்தியா என்ற கப்பலை திருப்பி, ஆபத்தான பனிப்பாறைகள் இதற்குள்ளே எல்லாம் செலுத்தி, இருட்டு, காற்று இதிலோட அந்த ஆபத்தான பனிப்பாறைகள் எல்லாம் இடையில செலுத்தி 705 பேரை காப்பாற்றியது அந்த கப்பல். தடை, குறுக்கீடு, எதிர்ப்பு, ஆபத்து, பொறுப்பை தட்டி கழிக்காமல், காரணங்கள் எதையும் சொல்லாமல், நிச்சயமாக நம்மளால் அதை நாம் காப்பாற்ற முடியும் என்று துணிந்து போராடினார். அவற்றை மீறி சென்றார். இதே போலதான் மனித மனநிலையும். தடை, குறுக்கீடு, எதிர்ப்பு, ஆபத்து, பொறுப்பை தட்டி கழிக்காமல், காரணங்களை சொல்லி கழித்து விடாமல், அவற்றை மீறி சென்று உலகில் உள்ள மக்களின் இதயத்தில் இடம் பிடித்த கர்பாதியா கப்பல் போல நாமும் மனதில் இடம் பிடிக்க வேண்டும். எந்த மனதில்? இறைவனுடைய மனதில். மனித மனதில் இடம் பிடிக்கணும்னு நினைக்கவே கூடாது. இறைவனுடைய மனதில். இறைவனுடைய மனம் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச மனதில் நாம் இடம் பிடிக்க வேண்டும். இந்த கர்பாத்தியா கப்பல் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம் பாருங்க. 7 கிலோமீட்டர்ல இருக்கிற சாம்சன் கப்பலா நம்ம 14 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த கலிபோர்னியன் கப்பல் மனநிலையில இருக்கிறோமா, 7 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த சாம்சன் கப்பல் மனநிலையில இருக்கிறோமா, 58 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கர்பாத்தியா கப்பலானது எவ்வளவு தடையே, இருட்டு, காற்று, மழையில போய் பனிப்பாறைகளுக்கு இடையில போய் 705 பேரை காப்பாற்றிய கர்பாத்தியா கப்பலா? நான் சாம்சன் கப்பலா, கலிபோர்னியா கப்பலா, கர்பாத்தியா கப்பலா? நான் எப்படி இருக்கேன்? இந்த மனநிலை நமக்கு வேண்டும். அப்ப புறமனம் சொல்வதை நடுமனம் கேக்குது. புறமனம் நடுமனம் என்ன செய்யுது என்பதை ஆழ்மனம் கவனிக்குது. அப்ப என்னுடைய மனம் எப்படி இருக்கணும்? இதைதான் கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, பரிசுத்த கடல் போல் உன்னுடைய மனம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற. அப்ப திரௌபதி கேக்குறாங்க, இறைவா நீ ஏதாவது ஒரு லீலைகளை செய்து இந்த மனித மனதை காப்பாற்ற முடியாதா? இந்த மனித மனதை நல்ல ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியாதான்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்ன லீலை நான் செய்யறதுன்னு கேக்குறாரு. லீலை என்றால் என்ன? வெற்றியின் ஆனந்தமும் அங்கு இருக்காது, தோல்வியின் பயமும் அங்கு இருக்காது. இதுதான் லீலை. லீலை என்பது அகம் பிளஸ் காரம், ஆழ்மனம். ஆழ்மனம் இஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணலீலா. ஆழ்மனம் என்பது எப்படி இருக்குதுங்க? உள்ளதை உணர்தல், இறைநிலையை ஒட்டிய அறிவு, உள்ளுணர்வு, லீலை. லீலை என்றால் என்ன? வெற்றியின் ஆனந்தமும் இருக்காது, தோல்வியின் பயமும் இருக்காது. ஒரு பற்றற்ற நிலையில், சாட்சி பாவனையில் ஆழ்மனம் இயங்குவதால் கிருஷ்ண லீலை என்பதும் சாட்சி பாவனையே. அவர் சொல்றாரு, லீலைனா ஏதோ சித்துக்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறியா திரௌபதி? இல்லை, நான் லீலை புரிபவன் தான். எனக்கு உன்னிடத்திலும் ஆனந்தமோ அன்போ எதுவும் இல்லை. நான் உன் தர்மத்தை மட்டுமே நிலைநாட்ட நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றார். அப்பொழுது மனதில் நம்மளுடைய மனமானது எந்த நேரமும் எப்பொழுதும் ஒரு தடையை எதிர்பார்த்தோ, குறுக்கீடுகளை எதிர்பார்த்தோ, அதன் காரண காரியங்களை தட்டி கழிக்காமலோ வாழும் பொழுது இந்த ஆழ்மனம் விழித்துக் கொள்கிறது. போராடுவதற்காகத்தான் வாழ்க்கை. இந்த மனதை வாழ விடணும். எப்படி வாழ விட முடியும்? இந்த மனதை வாழ விட்டுற முடியுமா? நம்ம என்ன பண்றோம்? மனதோட சண்டை போட்டு கொண்டே இருக்கிறோம். எனக்கு தடைகள் வேணாம், எனக்கு குறுக்கீடுகள் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இன்பம் மட்டுமே வேணும் 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 வேணும்னு நினைக்கிறோம். அப்பதான் அவர் சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அற்புத லீலை கொண்டு மனிதரின் ஆத்மாவில் எந்த மாற்றமும் ஏற்படுத்த இயலாது, முடியாது.
ஒரு மனிதன் என்பவன் அவன் ஆத்மா என்பது சுதந்திர உணர்வு கொண்டது. தர்மம் அதர்மம் பற்றி அந்த ஆத்மாவே தீர்மானிக்க வேண்டும். நான் தர்ம வழியில் செல்வதா அதர்ம வழியில் செல்வதா என்பதை தேர்ந்தெடுக்கும் உரிமை மனிதனுக்கே உண்டு. அந்த இடத்தில் இறைவனாலும் எதுவும் செய்ய முடியாது. அவன் தன்னுடைய உணர்வை ஆற்றலை சிந்தித்து தனக்கு கொடுக்கப்பட்ட புத்தியையும் சித்தத்தையும் சிந்தித்து ஆழ்மனதை விரித்து அவன் கடமைகளில் செயலாற்றும் பொழுதே நான் அவனுக்கு உதவ முடியும். ஆழ்மனம் ஓப்பன் ஆனாதான் இறையாற்றலை நுழைய முடியும் என்பதை கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அடுத்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த தர்மத்தை நிலைநாட்ட தான் வந்திருக்கிறேன். இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, இந்த தர்ம வழியில் வாழ்வதற்கு இந்த மனிதன் தன்னுடைய மன உரத்தோடு தன்னுடைய வினைகளை தூய்மையாக்கி கொண்டு தடைகளையும் குறுக்கீடுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் சஞ்சித கர்மாவாக அவன் அனுபவிக்கும் அனைத்து துன்பங்களையும் எதிர்த்து போராடி ஜெயித்து வருவதற்கு நான் அவனுக்கு ஆறாத அறிவை கொடுத்திருக்கிறேன். சுகம் என்ற பாதையில் அவன் செல்லாமல் துக்கம் என்ற பாதைக்கும் அவன் செல்லாமல் அந்த துக்கத்தையே ஒரு நிவர்த்தியாக பாவ விமோச்சனமாக தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மனம் என்ற ஒரு கருவியை வைத்துக் கொண்டு ஏன் அவனால போராட முடியலன்னு கேட்கிறார். பீஷ்மர் சொல்றார், மனிதரை நல்ல வழியில் கொண்டு செல்லும் ஒரு மார்க்க தரிசனமே சித்தாந்தங்கள். அந்த சித்தாந்தத்தை வைத்துக் கொண்டு தர்மா நீ வழி நடத்து மக்களை அப்படிங்கிற அந்த தர்ம சிந்தனை இல்லாததாலதான் தர்ம சிந்தனையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இறையாற்றல் என்பது இந்த தர்ம சிந்தனையோட வாழும் ஒரு தர்மரை ஒரு ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக கொண்டு வந்ததுதான் மகாபாரதம். அப்ப மனதில் ஒரு தர்ம சிந்தனை என்பது ஆழ்மனதில் இருப்பதால் தர்மம் இஸ் ஈக்குவல் டு சத்தியம், சத்தியம் இஸ் ஈக்குவல் டு கடவுள், கடவுள் இஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணலீலை, கிருஷ்ணலீலை இஸ் ஈக்குவல் டு ஆழ்மனம். அப்ப இந்த ஆழ்மனத்திற்கு ஒரு அறிவு நிலை வேண்டும் பொழுது இந்த ஆழ்மனம் என்பது ஆறாதறிவோடு தொடர்பு கொண்டு இறைநிலையை ஒட்டிய அறிவாக இருப்பதால் இந்த புறமனம் புத்தி என்பதையும் நடுமனம் சித்தம் என்பதையும் இது வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பதால் புத்தி சித்தத்தை நாம் நம்முடையதாக ஆக்கி கொண்டால் இதுதான் விதி மதி. நம்ம ஆழ்மனம் தானாக திறக்கிறது. புத்தர் என்ன பண்ணுவாராம், சீடர்களை துறவரம் பூண்பதற்கு முன்னாடி 3 மாசம் மயானவாசம் அனுப்பிடுவார். மயானத்துக்கு அனுப்பிடுவாராம். ஏன்னா நான் என்பது சரணாகதி அடையும், அப்பொழுதுதான் உன்னை அணுகுவது உனக்கு எளிதுன்றுவாராம். ஒரு டெட் பாடி பிணம் எரிவதை பார்த்தால் இந்த உலகம் உனக்காக மட்டும் இல்லை என்பது புரியும். புத்தருடைய சீடர்களுக்கு சொல்றான், நீ இல்லாத போதும் உலகம் இருக்கும் என்பதை உனக்கு புரியணும், உன் மனசுக்கு புரியணும். உன்னுடைய மேல் மனதுக்கான சில அதாவது ஆப்ரேஷன்ஸ் அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, மனதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார். சீடர்களை துறவரம் பூண்பதற்கு முன் 3 மாசம் முன்னாடி மயான வாசம் அனுப்பிடுவார். அங்க என்ன நடக்குது, புறமனம் அறுபடுது. நான் என்பது சரணாகதி அடையும், அப்பொழுதுதான் உன்னை அணுகுவது உனக்கு எளிது. பிணம் எரிவதை பார்த்தால் இந்த உலகம் உனக்காக மட்டும் இல்லை என்பதும் புரியும். நீ இல்லாத போதும் உலகம் இருக்கும் என்பதையும் நீ உணரலாம். பிணமாகும் வரை அந்த மனிதன் இந்த உலகம் தனக்காகவேன்னு மனமாயையில் வாழ்ந்திருப்பான் இல்லையா, அந்த மாய மனம் உனக்கு வரக்கூடாது. இந்த உலகிற்கு யார் வந்தாலும் போனாலும் இந்த உலகிற்கு தெரியுமா, தெரியாது. இதையும் உன் மனம் உணரணும். இது நடுமனதுக்கு. இந்த பிணம் என்பது இந்த உலகிற்கு முன்னாடியும் இருந்துச்சு, பின்னாடியும் இருக்க போகுது. ஆனால் இதை உலகுக்கு தெரியுமா, இந்த உலக அறிவுக்கு எதுவுமே தெரியாது. இந்த உலகம் தன் வேலையை தன் திட்ட கட்டளை தன்னை சரியாக செய்து கொண்டிருக்கு. அது மாதிரி நீ வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. இதை நீ உணர்ந்து கொள்ளு. ஒரு அலை தோன்றி மறைந்ததை கடல் கவனிப்பதில்லை. கடலுக்கு தெரியுமா ஒரு அலை தோன்றி மறைஞ்சிச்சு, கடலுக்கு தெரியாது. அது போலதான் உன்னுடைய வாழ்க்கையும். இந்த உலக அலையில் நீ தோன்றி மறைந்து கொண்டு இருப்பதை இந்த உலகம் அறியாது. இந்த உலகம் என்ற கடல் மனித அலைகள் தோன்றி தோன்றி மறைவதை இந்த உலகம் என்ற கடல் அறியாது. அதனால் நீ கவனித்துக் கொண்டே இரு உன் ஆழ்மனதை. உலகம் உனக்காக இல்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொள். அதுக்கப்புறமா என்னிடம் வா.
இந்த உலகம் உனக்காக இல்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொள். பின்பு என்னிடம் வா. அப்புறம்தான் உனக்கு உண்மையான தியானம் ஆரம்பமாகும். அப்புறம்தான் தியானமே சொல்லி தருவாராம் 3 வருடம் கழிச்சு. ஓஷோவும் இந்த பிராக்டிஸ் பண்றாரு. இதனாலதான் இந்து மதத்துல சிவபெருமான சுடுகாட்டு பிரியர்ன்னு சொல்றாங்க. ஏன்னா ஞானம் அங்கதான் பிறக்குதான். உடம்பே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சே, இந்த உடம்பு மாதிரிதானே ஏன் உடம்பும் அப்படிங்கிறது. ஒரு என்ன செய்யறாங்க அப்படின்னா மகான்கள் மேல் மனதுக்கு ஒரு பயிற்சி, நடுமனதுக்கு ஒரு பயிற்சி, அது 3 வருடத்துல அந்த ஆழ் மனம் திறந்து விடும். ஆழ்மனம் திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிராக்டிஸ். அதுக்கப்புறமா தான் தியானமே ஆரம்பிக்கிறது. சாமி சொல்றாங்க, மனம் ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்ப தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மனம் இருப்பதால், என்னுடைய மனம் இதுவரைக்கும் எதை எதை அனுபவித்ததோ, சஞ்சிதமாக அனுபவித்ததை என்னுடைய புலன் கருவிகளை கொண்டு நான் அனுபவிப்பதை என்னுடைய நடுமனமானது ஈர்த்து பிடித்து அதை ஒரு அனுபவமாக பதித்து வைத்துக் கொண்டு அந்த அனுபவத்திலேயே என்னுடைய மனதை சிக்கி சிக்கி சுழல வைப்பதால் என் ஆழ் மனம் விழிக்கவே இல்லை. சாமி நமக்கு அந்த மாதிரி கஷ்டமான பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்கல. மயானத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லல. ஈஸியா மன அலை சூழலை குறைத்து உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறது, சாம்சங் கப்பலா, கலிபோர்னியா கப்பலா, கர்பாத்தியா கப்பலா, இந்த 3 மனநிலையில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதற்கேற்ற மாதிரி மீண்டும் 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 அனுபவம் பதிந்து கொண்டே இருக்கிறது. எங்க ஆழ்மனம் திறக்கிறது? பிரம்மேந்திரால் சொல்றாரு, ஞானம் உணராத போது மனித மனதுக்கு வருகிறது மர்ம காய்ச்சல். ஞானத்தை எவருமே தீண்டாத பொழுது கடவுளுக்கு வருகிறது கொதிக்கின்ற நிரந்தர காய்ச்சல்ங்கிறார். எப்ப இந்த காய்ச்சல் போகுன்றார்? ஞானத்தை உணராத போது மனித மனதுக்கு வருவது மர்ம காய்ச்சல். ஞானத்தை எவருமே தீண்டாம சத்திய வாழ்க்கை வாழாம தர்ம வாழ்க்கையாகவே நான் இருக்கிறேனே, என்னை யாருமே தீண்டலியேன்னு கடவுள் நினைக்கிறப்ப கடவுளுக்கு கொதிக்கின்ற நிரந்தர காய்ச்சல் இருக்கான். இறைவனுக்கு நிரந்தர காய்ச்சல் கொடுக்கிற ஒரு மனம் நம்ம கிட்ட இருக்கலாமா? என்கிட்ட மர்ம காய்ச்சல் இருக்கலாமா? அப்பொழுது என் மனதை நானே அறிவதற்கு தவ பயிற்சி, உளப்பயிற்சி, தற்சோதனை பயிற்சி அனைத்தையும் செய்ய வேண்டும். நான் சாம்சங் கப்பலா, கலிபோர்னியா கப்பலா, கர்பாத்தியா கப்பலா? என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நான் மர்ம காய்ச்சல்ல இருக்கிறேனா, கடவுள்கிட்ட இருக்கிற நிரந்தர காய்ச்சலை நான் கடவுளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னால காய்ச்சலை போக்க முடியாதா? என்கிட்ட 6 அறிவு இருக்கே. சித்தம் எனும் பெருநிதியாம் சிறப்பறிந்தால் அவ்விடத்தே சத்தம், ஒலி, சுவை, மனங்கள், தரம், தோற்றம் இவை காணும் நித்தியமும் அனித்தியமும் ஒன்றென்ற அத்துவித தத்துவமும் தானாகி தன்னிலை விளக்கம் உண்டாம். என்னுடைய மனதில் இத்தனை நிலைகள் இருக்கிறதே, புத்தி, சித்தம், அகங்காரம் என்று. இதை என்னால் உணர்ந்து தெளிந்து என்னுடைய காய்ச்சலையும் இறைவனுடைய காய்ச்சலையும் போக்க முடியாதா? அவ்வளவு அறிவு இல்லாதவனா நான்? ஒரு குருவை அடைந்தும் என்னால் இந்த துன்ப போராட்டத்தை சமாளிக்க முடியாதா? இந்த மனம் என்பதே, இந்த வாழ்க்கை என்பதே சிக்கல் தான். சிக்கலை போக்கிக் கொள்ளத்தான் இந்த வாழ்க்கை என்பது தெரிந்து கொண்டும் நான் ஏன் இந்த மன மாயையில் எனக்கு சிக்கலே இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கணும்? அது மாயை இல்லையா? இந்த மன மாயையை போக்கிக் கொள்வதற்கு நமக்கு கொடுத்த பயிற்சிகளை செய்வோம். நமக்குள்ள மர்ம காய்ச்சலை போக்குவோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.